ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் கை எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து இதில் தான் நம்ம ஆரி ஒர்க் செய்ய போகிறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு என்னது பேக் பார்ட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கணும். சும்மா ஒரு ரஃப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுதான் வந்து நெக்லைன். இதிலிருந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி இதிலிருந்து ஒரு கர்வ் நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதுதான். வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு ரஃப்பான ஒரு பேக் சைடு, சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டு எப்படி வந்து மார்க் பண்ணுறோன்னு பாருங்கள். வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எப்படி வைக்கிறோன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு நெக்லைன் பாருங்கள் நான் போட்டிருக்கேன். இதுதான் ஃப்ரண்ட்டு நெக்கு. இதை இப்படி வச்சு இப்படி 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 தட்டினீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே அந்த அளவு விழுந்துடும். இந்த பார்த்திங்களா, இது மேலேயே நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை, அது இந்த கார்னரில் வச்சுக்கோங்க, சரிங்களா? கை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்களா, ஆல்ரெடி இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இதை வந்து ரஃப்பாக ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. இது மேலேயே அதே மாதிரி இன்னொரு கையையும் வச்சு இது மேலேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவோட ஃபுல்லாக வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கை இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வர துணி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு உள்ளே தான் நம்ம லைன் போடணும். இது வந்து சென்டர் பாயிண்ட். ஜாயிண்ட் பண்ணுற பீஸுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து டிசைன் வரக்கூடாது. அப்போ தைக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். இதிலேருந்து 1 இன்ச் விட்டுருங்க. அதே மாதிரி பேக் சைடும் 1 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த பார்ட்டுக்குள்ளார தான் இதையும் விட்டுறணும், இதையும் விட்டுறணும், இதையும் விட்டுறணும். இந்த கேப்புக்குள்ளார மட்டும்தான் நம்ம வந்து கைக்கான ஆரி ஒர்க் செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த கைக்கும் நம்ம வந்து வரைஞ்சிக்க போகிறோம். வரைஞ்சிட்டு மார்க் பண்ணால் நம்மளோட ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் ஃபினிஷ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பேக் சைடு நெக்கு, ஃப்ரண்ட் சைடு நெக்கு, 2 கை ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கிங். இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடு நெக்கை வந்து ஆரி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி நெக்லைன் வந்து டிசைன் பண்ண வேண்டியதான். அடுத்த இதோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.